திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு ஒரு வார உல்லாச பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றிருந்தார். அந்த ஒரு வார கால உல்லாச பயணத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு சென்னை திரும்பி இருக்கிறார். வந்த உடனே பிரஸ் மீட்டை சந்திச்சு என்னென்ன சாதனைகளை எல்லாம் இவர் புரிந்திருக்கிறார் சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல துண்டுச்சீட்டுகளை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக குடிந்தபடி அதை பார்த்தபடி தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருந்தார். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, உச்சகட்டம் என்ன அப்படின்னாக்க, டிஆர்பி ராஜாவை முதல்லயே அவருக்கு நன்றி கூறுகிறார். இத்தகைய உன்னதமான ஒரு பயணத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக அமைத்து கொடுத்த டிஆர்பி ராஜா அவர்களுக்கு நன்றி. அவர் மிகவும் துடிப்பாக செயல்படுகிறார், வல்லவர் அப்படிலாம் மு.க.ஸ்டாலின் பேசுகிறார். என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு அந்த பணியை வெற்றிகரமாக நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக நம்முடைய ராஜா அதை இந்த பயணத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. சரிங்க, இதை எழுதி கொடுத்தது யாருங்க அப்படின்னு பார்த்தா டிஆர்பி ராஜா. ஒரு படத்துல வடிவேல் சொல்வார்ல, பச்சைக்கிளி இந்த குடும்பத்திற்காக ஓடாக உழைக்கிறார், பச்சைக்கிளிக்கு புல்லட் வாங்கி தரவும், பச்சைக்கிளிக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி தரவும், அவனுக்கு வேலைக்கு கரிசோறு போடவும் அப்படின்னு சொல்ல படிப்பாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவரை பத்தி அவரே எழுதி கொடுத்தது நீங்க மு.க.ஸ்டாலின் உட்காந்து படிச்சிருக்கிறாரு. என்ன பொழப்படா இது? இதுக்கு டிஆர்பி ராஜா பருத்தி மூட்டை குரௌண்ட்லயே இருந்திருக்கலாம். அப்ப இவர் எழுதி கொடுத்ததை படிப்பதற்கு முதல்வர் எதற்கு?